பொக்கிஷத்தை, மகத்துவம் உள்ள அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் எங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, மண் பாண்டங்களாகிய நமக்குள்ளேயே கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், நான் ஒரு மண்பாண்டம் போல நான் இருக்கிறேன், நான் தொட்டாலே நான் உடஞ்சிருவேன், என்னை யாராவது தட்டுனா உடனே நான் கிராக் ஆயிருவேன், என்னை தூக்கி டபால்னு என்னை வைக்க முடியாது, என்னை ரொம்ப கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், என்னை எப்படியாவது கொஞ்சம் மாற்றி ஒருவேளை கையாண்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் உடஞ்சிருவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், நீங்க ஒருவேளை உங்களை மண் பாண்டங்களா நீங்க உங்களை நினைச்சாலும், கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வைக்கிறார். ஆமென். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது மண்பாண்டம் அல்ல, அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யாராவது